ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் கலாட்டா குக்குகள். இன்றைக்கி வந்து இந்த மட்டன் போட்டு சேமக்கிழங்கு போட்டு காரைக்குழம்பு பார்க்கலாங்க. அதுக்கு வந்து நான் எலுமிச்சாலும் புளி வந்து நான் ஊறப்பட்டு வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து குக்கரில் எண்ணெய் போட்டுருக்கிறேன். போட நான் அளவு சொல்கிறேன் உங்களுக்கு. பாருங்க, ஒரு 3 வெங்காயம் நறுக்கியிருக்கிறேன், அது போட்டுக்கலாம். நல்லா உப்பு போட்டுக்கலாம். நல்லா வந்து ப்ரௌன் கலராக வரட்டும். நல்லா ப்ரௌன் கலர் ஆச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. பச்சை வாசனை போயிடுச்சு. பாருங்கள், ஒரு 4 தக்காளி, கொத்தமல்லி. இதில் மசாலா போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதில் போட்டுக்கோங்க. நான் 1.5 ஸ்பூன் போடுறேன். 1 ஸ்பூன் வந்து தனியாத்தூள், கரம் மசாலா 1 ஸ்பூனு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். நல்லா தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இருக்கிற தக்காளி நல்லா வதங்கவே மாட்டேங்குதுங்க. ரொம்ப போட்டு இது பண்ணுவா இருக்குது. சரி பாருங்கள், இப்போ வந்து கறியும் இதுவும் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் 1 போட்டு நல்லா இது பச்சை வாசனை போட்டோம். அப்போதான் இதில் தண்ணி போட்டுக்கலாம். தண்ணி போட்டுட்டேன். இப்போ வந்து ஒரு 4 விசில் வரட்டோங்க, பார்க்கலாம். கறி நல்லா வெந்துச்சு. இப்போ வந்து இந்த சேமக்கிழங்கு வந்து இதில் போட்டுக்கலாம். இதுலேயே வந்து நாங்கள் கரைச்சி வச்சுக்கிற புளி தண்ணி போட்டுக்கலாம். இந்த 3 பத்து தேங்காய் அடிச்சிருக்கிறேன் மிக்சியில். இதுவும் போட்டுக்கலாம். எல்லாம் போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயே புளிப்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஒரு 2 விசில் வரட்டும். மூடி வச்சு கருணக்கிழங்கு வேகட்டும், பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 4 விசில் வந்துச்சு. நல்லா வெந்துச்சு. கறி எல்லாம் போட்டு நல்லா திக்னஸாக வந்துச்சு. சூப்பராக. உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வச்சுக்கோங்க. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எல்லா ஃபீஸ் மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவி போடுவேன். செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். சாப்பாட்டுக்கு, தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு எல்லாம் சூப்பராக இருக்கும். எல்லா